ஸோ அடுத்த நியூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட செல்லில் அரப் வேர்ல்டு மேப்னு போட்டுட்டு இந்த கண்ட்ரிஸ்லாம் சொல்லுங்கள். இப்படியா? யா 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 சூப்பர் தான். சல்யூட் சாம்ராஜ்கா. ஓகே சொல்லுங்க மிஸ்டர் ஏ சொல்லுங்க, என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் வந்திருக்கு? முறுக்குல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே முறுக்கு மருவத்தூரா? அங்கே எங்கடா மருவத்தூர் இருக்கு? ஒன்று மேலே போ. அல்ஜீரியா, லிபியா, எகிப்து, சூடானு, சிரியா, ஜார்டன், ஈராக்கு, சவுதி அரேபியா, ஏமன், ஓமன், சமாலியா. மிஸ்டர் மாரா, இஸ்ரேலுக்கு மெயின் எதிரி யாரு? ஈரான். ஸோ ஈரான் தான் தலை, ஆக்டோபஸ் தலை. அதுக்கு நிறைய இருக்கும், கை இருக்கும்ல, டென்டகிள்ஸ். அதில் ஒன்று ஹமாஸு, இன்னொன்று ஹெஸ்புல்லா, ஹவுதீஸ் எல்லாமே. ஓகேவா? இஸ்ரேலோட மெயின் எய்ம் என்னன்னா, இந்த எல்லா டென்டகிள்ஸையும் அடித்து காலி பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக தலை நாயிடும், வீக் ஆகிடும்ன்றதான் ஆசை. இந்த பாலிசிக்கு பேர் ஆக்டோபஸ் டாக்டரின். ஓகேவா? ஆனால் இதுக்கு சாத்தியமே இல்லைன்றதான் ரியாலிட்டின்னு அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ அடித்தாலும் திரும்பி திட்டம் வந்துட்டே இருக்குமா, டென்டகிள்ஸ் உருவாகிட்டே இருக்குமே தவிர உன்னால் இதை ஃபுல்லாக வீக் பண்ண முடியாது. ஸோ இஸ்ரேலோட ஹிஸ்ட்ரி அதான் சொல்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்லிட்டேன், அடுத்து சொல்கிறேன். ஸோ எக்ஸாமில் இது இந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்க, ஆக்டோபஸ் டாக்டரின். மிஸ்டர் ஏ, அரப் வேர்ல்டு பார்த்துட்டிங்களா? எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது அரப் வேர்ல்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ். அரப் வேர்ல்டு முழுக்க யாருக்கு சொந்தம்? அங்கே இருக்க முஸ்லீம் பீப்புள் சொந்தம். முக்கியமாக இருக்கு பாலஸ்தீன் பகுதி, அந்த ஊர் மக்களுக்கு ஆசைப்படுறான். இந்த ரீஜனுக்குள்ளே புதுசாக உள்ள வருது யாரு? இஸ்ரேல். உள்ளே வந்து செம ஸ்ட்ராங் ஆகிட்டான். இங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க, இது எங்கள் இடம், எங்களுக்கு தேவைன்னு சொல்கிறாங்க. கேட்டு 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 பார்த்துட்டு இந்த ஃபுல் ஏரியாவே இருக்குல்ல, இந்த ஃபுல் ஏரியாவும் ஒரு டைமில் இஸ்ரேலுக்கு எதிராக இருந்தாங்க. பட் இயர்ஸ் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக பாலஸ்தீனோட டிமாண்ட் ஆகிடுச்சுன்னா செம வீக் ஆகிடுச்சு. யாரும் கண்டுக்கவே இல்லை பெருசாக. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இஸ்ரேலுக்குமே வந்து 2023 ஓகேவா இந்த ஆர்டிக்கல் வந்துச்சு. அதாவது அந்த அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உலகம் முழுக்க எல்லாரும் சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து இஸ்ரேலுக்கு பிரச்சனை கிடையாது, அவன் வந்து செட்டில் ஆகிட்டு முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ் கூடயும் அக்ரிமெண்ட்டே போட்டான். அக்ரிமெண்ட் பேர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆப்ரஹாம் அக்கார்ட். அதாவது புதுசாக வந்த இஸ்ரேல் கண்ட்ரி யாரெல்லாம் எனிமி நினச்சாங்களோ, எக்ஸாம்பிள் இங்கே கண்ட்ரிஸில் பார்த்தோம்ல, ஆஃப்ரிக்காவில் கண்ட்ரி பேர் சொல்கிறேன், ஒவ்வொரு கண்ட்ரி கூடயும் எக்கனாமிக்கல் அக்ரிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசி என்ன நீ அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா கேட்டு, நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எக்கனாமிக் ட்ரேட் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே பிரைன்வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த அரப் வேர்ல்டு பாலஸ்தீன் டிமாண்டை கேட்காதுன்ற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஒரு ஆர்டிகல் வந்துச்சு. இந்த ஆர்டிகல் வந்து ஒரு 10 நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, ஹமாஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் தாக்குதல் பண்ணாங்க. எந்த இடத்த? இஸ்ரேல். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இஸ்ரேல் என்ன சொல்லிச்சுன்னா, என்ன பிளான் பண்ணிச்சுன்னா, ஒருவேளை பாலஸ்தீன் மக்கள் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணால் கூட அது வந்து ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ தான். அப்படி அர்த்தம், ஒரு 4 போலீஸ் அனுப்பி ஈஸியாக காலி பண்ணிட்டா போயிடுவாங்கன்றதான் அவங்களோட நம்பிக்கை. ஸோ ஒட்டுமொத்தம் உலகம் என்ன பண்ணிச்சுன்னா, பாலஸ்தீன் டிமாண்டே மறந்து போச்சு, அவங்க ஒரு பெரிய ஆளே இல்லை அப்படின்னு நினச்சிருந்தாங்க. இப்போ அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்டோரி ஃபுல் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இஸ்ரேல் வந்து சண்டை போடுறதுல மெயின் பர்பஸ் என்னன்னா, செக்யூரிட்டி பிரச்சனை கிடையாது, நம்ம இடத்த வேறு வழி இல்லை பிடிச்சே ஆகணும், இவங்களை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணால் மட்டும்தான் நம்ம இங்கே இருக்க முடியும்னு ஆயிடுச்சு. ஸ்டாண்டை பார்த்துட்டாங்க. இந்த லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி அவங்க ஐடியா என்னாச்சுன்னா, பாலஸ்தீன் சாதாரண மக்கள் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, ஸோ ஸ்ட்ராங் நினச்சாங்க. இப்போ அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு என்ன ஆயிடுச்சு, பிரச்சனை வந்துருச்சு. ஸோ பாலஸ்தீனை என்ன பண்ணாங்க, பாலஸ்தீன் அடித்து காலி பண்ணி ஹமாஸ் தானே காசாவில் இருக்க எல்லா மக்களும் வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ வெளியே அனுப்பினதுக்கப்புறம் வாரம் முடிவு நினச்சாங்க, முடியல. அடுத்த என்ன பண்ணிட்டான், அட்டாக் பண்ண வச்சுட்டான். மறுபடியும் வாரம் முடிவு நினச்சாங்க, அடுத்த யார்? ஈரான். அவனும் என்ன பண்ணல, ஸ்டாப் பண்ணல. ஸோ இஸ்ரேல் எவ்வளோ நினச்சாலும் இந்த வாரம் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ எத்தனை தடவை நீங்கள் திரும்பி அடித்தாலும் இது எப்போ சரியாகும் அது தெரியல. எப்போ இந்த உலக மக்கள் இந்த பாலஸ்தீனோட டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களோ அது வரைக்கும் வெஸ்ட் ஏஷியாவில் சண்டை வந்துட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுறது தெரியும் அவங்களுக்கு. ஒரு கண்ட்ரி, ஒரு சைடில் காசா, இன்னொரு சைடில் லெபனானு, இன்னொரு சைடில் ஈரான், ஒரே ஆள் வந்து தொடர்ந்து 5 இடத்துல பண்ணியிருக்கான், சண்டை போட்டு இருக்கான். ஒரு டைம் என்ன ஆகிடும், ஸ்டாப் பண்ணி தான் அவங்க வழியே கிடையாது. ஸோ ஒட்டுமொத்தமாக பர்மனெண்ட்டாக ஸ்டாப் ஆகணும்னா பாலஸ்தீன் டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ண தான் முடியும்னு சொல்லிட்டு ஆர்டிகல் முடிச்சுட்டாங்க. ஓகே. ஸோ இந்த லாஸ்ட் 1 இயர் என்ன சொல்ல வருது, லாஸ்ட் 1 இயர் சண்டை வந்து இஸ்ரேல் ஸ்ட்ராங்னு சொல்கிறாங்களா இல்லை பாலஸ்தீன் டிமாண்ட் ஸ்ட்ராங் சொல்கிறாங்களா? பாலஸ்தீன் டிமாண்ட் ஸ்ட்ராங் சொல்கிறாங்க. கரெக்டாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக தானேப்பா. சில பேர் இன்னொரு ஆங்கிள் சொல்கிறாங்க. ஓகேவா? இன்றைக்கி சொன்னதாக சொல்கிறேன். இது வந்து பார்க்க அரப் வேர்ல்டு மாதிரி இருக்கும். ரெண்டாக டிவைட் பண்ணிக்கங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கும் ஏஷியாவுக்கும் நடக்கிற சண்டை. ஒரு காலத்தில் ஏஷியா எப்படி இருக்கும், வீக்காக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஏஷியாவில் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எதிர்த்து போராடிட்டு இருக்கான். அமெரிக்கா ஆயுதம் அனுப்புது, எல்லாம் அனுப்புகிறாங்களே. பட் ஒரு குரூப் என்ன பண்ணுது, எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இருக்கு. அது ஒரு ஆங்கிள் சொல்கிறாங்க.
இப்போ என்ன பயம்னா கடைசி ஒரு 15 வருஷமா யூஎஸ்ஏக்கு ஒரு பயம் இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல அவனுக்கு பிடிக்காத ஒரே ஆள் யாருன்னா ஈரான் தான். அவனுக்கு பிடிச்சால் தான் இஸ்ரேல். ஈரான்காரன் வந்து யாருக்கும் தெரியாம நியூக்ளியர் வெப்பனை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கான். இது ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு 15 வருஷம் முன்னாடியே ஈரான்ல இருக்க என்ன பண்றான், அதிபரை வந்து காலி பண்றது, டிஸ்டர்ப் பண்றது பண்ணிட்டே இருக்கான். என்ன பண்ணிட்டே இருக்கான். இந்த சமயம் பார்த்து என்ன ஆகுது, ஈரானை யாரு டிஸ்டர்ப் பண்ணிட்டா, இஸ்ரேல் டிஸ்டர்ப் பண்ணிட்டான். ஸோ ஈரான் என்ன பண்ணாது, கண்டிப்பா அமைதியாக இருக்கா. ஸோ இப்போ உலகம் முழுக்க இருக்க பயம் என்னன்னா, எப்போ ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துன்றது தான். ஏன்னா நம்ம ஊரே காலி ஆயிடுன்னு ஒரு முடிவு ஆயிடுச்சுன்னா அவன் என்ன பண்ண மாட்டான், யூஸ் பண்ண மாட்டான், அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ இது என்ன வாய்ப்பு இருக்கு, நியூக்ளியர் வார மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். என்னப்பா கரெக்டாக தலைமையில தான். அப்போ இங்கே நடக்கிற சண்டை வந்து ஒரு 2 நடக்குமா 2 நடக்காதா. அந்த படத்தில் வருதுல்ல, மாநாடு படத்தில், இட் இஸ் லைக் ஏ லூப். எஸ், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிறது வார் லூப். அவன் அடிப்பான், திருப்பி அவன் அடிப்பான், திருப்பி அவன் அடிப்பான், திருப்பி அடிப்பான். வயலன்ஸ் ஆகிட்டே இருக்கும். லூப் மாதிரி ரிப்பீட் ஆகிடுமே தவிர முடியாது. ஸோ இஸ்ரேல் அண்ட் ஈரான் ஹாஸ் பின் ட்ராப்ட் இன் டு தி கான்ஃப்ளிக்ட் லூப், சைக்கிள் ஆஃப் வயலன்ஸ். அப்போ இந்த லூப் என்ன பண்ணும், பிரச்சனையை எஸ்கலேட் பண்ணி தான் போகும். இந்த லூப்பை எப்படி பிரேக் பண்ணலாம், பாலஸ்தீன் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கிடைக்காம இந்த லூப்பை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ லாங் டேர்ம் பீஸ் ஒன்லி பாசிபிள் ஆஃப்டர் ஆன்சரிங் தி பாலஸ்தீன் கொஸ்டின். இஸ்ரேல் காசாவை அட்டாக் பண்ணுறாங்களா, ஆல்மோஸ்ட் எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டாங்க. பட் வார ஸ்டாப் பண்ணல. இஸ்ரேலோட மெயின் டிமாண்ட் என்ன, காசா கிட்ட இல்லை, ஹமாஸ் டிமாண்ட் என்ன தெரிஞ்சு சொல்லுங்க, நீ சொல்லுப்பா. சொல்லுங்க. அது ஒன்று. அதோட முக்கியமானது, ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணது யாரு, காசாவில் இருக்கிற ஹமாஸ் குரூப் தான் அட்டாக் பண்ணாங்க. இந்த அட்டாக் பண்ணும்போது இஸ்ரேல் மக்கள் நிறைய பேரை தூக்கிட்டு போயிட்டாங்க, ஹாஸ்டேஜாக இருக்காங்க. இவ்வளோ சண்டை போட்டும் 40,000 பேர் கொலை பண்ணியும் 3/4 மக்கள் வெளியே அனுப்புனதுக்கு அப்புறமும் ஹமாஸ்காரங்க இன்னும் தோக்கல. அந்த 100 ஹாஸ்டேஜும் ரிலீஸ் பண்ணல. ஓகேவா, அப்போ என்ன அர்த்தம், நீ எவ்வளோ வேணால் பண்ணு, என்ன பண்ண மாட்டேன், இறங்க மாட்டேன்னு பாயிண்ட். ஸோ இன்னும் ஹாஸ்டேஜை விடல. அப்போது இன்னும் வாரம் ஆகும், ஸ்ட்ராங் தான் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அடுத்து லெபனானில் ஹெஸ்போலா ஸ்ட்ராங் ஆகிட்டான். ஹெஸ்போலாவோட மெயின் லீடர் பேர் ஒருத்தர் பேப்பர் பார்த்துருப்பீங்களே, நெட்டில் அடிங்களேன். ஹெஸ்போலாவோட லீடர் இறந்து போயிட்டார்ல, மெயின் லீடர் பேர் அடிங்களா, ஹெஸ்போலா லீடர் டைட் அடிங்க, ஒரு பேர் வரும். எஸ், நஸ்ரல்லா தானே. எஸ், வந்துருச்சா, நஸ்ரல்லா. இது ஒரு மெயின் இஷ்யூ மக்களே. ஆல்மோஸ்ட் எல்லாரும் வீடியோ போட்டிருப்பாங்க, ஒரு பேரை இவரோட ஹெட்டிங் போட்டு எல்லா சேனலையும் பார்க்கலாம். ஓகேவா, இப்போது அந்த ஸ்ரீலங்காவில் வார் இருந்துச்சுல, யார் இறந்து போயிட்டா, பிரபாகரன் இறந்து போனதுக்கப்புறம் வாரம் ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சுல. அந்த மாதிரி நிலவரம் இது கிடையாது. ஓகேவா, அவர் ஹெட் யார், அந்த எந்த குரூப்போட ஹெட் அவர், அந்த பேர் பாரு, ஹெஸ்புல்லா. ஓகேவா, ஆக்சுவலாக 1990ஸ்லேயே ஹெஸ்புல்லாவோட லீடரை இஸ்ரேல் உள்ள போய் தாக்கி காலி பண்ணிடுச்சு. மெயின் லீடரே காலி பண்ணிட்டாங்க. லீடர் காலி பண்ண அடுத்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த ஒரு ஆளை போட்டு லீடர் ஆக்கி டெவலப் ஆக்கிட்டு இத்தனை வருஷம் ஆகிருக்கு, சஸ்டன் ஆகிட்டு ஹமாஸ்காரங்க இஸ்ரேலை தாக்கி 100 பேர் கொண்டு போயிருக்காங்க. இவருங்க என்ன பண்ணிட்டாங்க, கொண்டுட்டாங்க. இப்போ அடுத்த லீடர் ஆகலாம், ஈஸியாக வந்துடுவாங்க. ஸோ இந்த வாரம் நாங்களே ஸ்டாப் ஆக வாய்ப்பே கிடையாது. இன்னொரு எக்ஸாம் சொல்கிறாங்க. ஸோ லீடர்ஸ் ஆகிட்டே இருக்காங்கன்னா உருவாகிட்டே இருக்காங்களே தவிர அவங்க இஸ்ரேல் காலி பண்ணியும் அது எண்ட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. ஒரு பாயிண்ட். இப்போ பார்க்க போகிறது எக்ஸாமுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், டிஎன்பிஎஸ்னாலே கேட்பாங்க. இந்தியாவோட யங்ஸ்டருக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, படித்த யங்ஸ்டருக்கு? எஸ், கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அந்த யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக ஒரு டிகிரி இருக்கும், கரெக்டாக. அதே டிகிரிக்கு ஏற்ற ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு ஜாபும் இருக்கும். ஸோ படிச்சுட்டாரு, அதுக்கான ஜாபும் இருக்கும். பட் அந்த ஜாப் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. அப்போது எஜுகேஷனுக்கும் டிகிரிக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நடுவில் என்ன இருக்குது, ஒரு கேப் இருக்கா? அப்போ அந்த கம்பெனிக்காரர் என்ன எதிர்பார்க்கலன்னா, உன் டிகிரி எனக்கு வேணாம், ஓகேவா, ஏன்னா உன் டிகிரி வச்சுக்கிட்டு 100 பேர் வந்திருக்காங்க. பட் நீ வந்து நான் கொடுக்குற வேலையை நீ செய்ய முடியுமா அப்படின்ற எனக்கு டவுட் இருக்குது. அந்த டவுட் என்ன பண்ண, நீ சரி பண்ண முடியுமா? அதான் உன்னோட மெயினே. அப்போது டிகிரி இருக்குது, ஜாப் இருக்குது, பட் நமக்கு நான் எம்ப்ளாய்மெண்ட் தானே இருக்குது, கேப் இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு இந்த பட்ஜெட்டில் மோடி ஒரு பிளான் பண்ணார். ஓகே, அப்போ மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் யங்ஸ்டர்ஸ்க்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அவனோட மார்க் ஷீட். இதோ 50% 60% பண்ணிடுறான், படித்து பாஸ் பண்ணி மார்க் வாங்கிடுறான். பட் ரியல் வேர்ல்டில் இந்த ஜாபுக்கு தேவையான ஸ்கில் அவன்கிட்ட கிடையாது, இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஆன்லைனில் ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணுறேன். ஓகேவா, யாரெல்லாம் 24 வயசுக்குள்ளே இருக்கீங்களோ நீங்கள் எல்லாரும் இந்த போர்ட்டலுக்கு போய்டுங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை அப்ளை பண்ணுங்க. ஓகேவா, அது சேம் டைம் இந்த போர்ட்டலில் இன்னொரு சைடில் இந்தியாவில் இருக்க எல்லா முக்கியமான கம்பெனிஸ் எல்லாருமே அவங்க தன்னோட டிமாண்டை வைப்பாங்க.
ஓகேவா? நீ என்ன பண்ணுனா உனக்கு எது மேட்ச் ஆகுதோ அந்த கம்பெனியில் போயிட்டு இன்டர்ன்ஷிப் படி. ஓகேவா? அது 6 மாதம் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம். இன்டர்ன்ஷிப் படிக்கும்போது உனக்கு மாதம் நான் ஸ்டைஃபண்டா கவர்மெண்ட்டாக பண்ண போது உனக்கு 4,000 தரும். அந்த கம்பெனிக்காரன் எக்ஸ்ட்ரா 2 ரூபா தருவான். இது மாதம் நீ ஜாயின் பண்ண உடனே உனக்கு எந்த இடத்துல வேலை கிடைக்குன்னு தெரியாது எனக்கு. அதனால் ஒன் டைமாக நான் ஒரு 6,000 தரேன். ஓகேவா? ஸோ நீ அந்த இன்டர்ன்ஷிப்பில் ஜாயின் பண்ண உடனே ஒரு 6,000 மாதம் உனக்கு ஸ்டைஃபண்ட் வந்து 4,000. ஓகேவா? அந்த இன்டர்ன்ஷிப் முடிக்கிற வரைக்கும் காசு வாங்கிட்டு லேர்ன் பண்ணிக்கும். லேர்ன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீ எந்த கம்பெனிக்கு போனாலுமே உன்னோட டிகிரி காட்டுவேன். நீ ரியல் வேர்ல்டில் ஒரு கம்பெனியில் ட்ரெயின் ஆகிப்பல அந்த சர்டிஃபிகேட் காட்டுவேன். ஸோ மோஸ்ட்லி உனக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் அவரோட மெயின் பிளான். இதுக்கு பேர் என்னென்னா பிரைம் மினிஸ்டரோட இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் பிளான். ஓகேவா? இது ஆல்ரெடி பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்க்கலாம். ஐடியா புரிஞ்சா காவியா? இந்த ஐடியா சூப்பரா நாட் சூப்பரா? காவியா, இந்த ஐடியா சூப்பரா நாட் சூப்பரா? நான் நேற்று சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஆன்சர் உங்களுக்கு என்ன தோணும் சொல்லுங்கள். ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஏன் சூப்பர்? எஸ், கம்பெனிக்கு உனக்கு ஜாப்புக்கு போகாதுக்கான மெயின் ரீசன் உடைய ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்குது. மோஸ்ட்லி ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லை. அந்த நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கான ஒரு போர்ட்டல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம், எல்லா கம்பெனியும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் அப்ளை பண்ணும்போது ஐஐடியில் படித்தவங்க, டாப் இன்ஜினியரிங்கில் படித்தவங்க அவங்க அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே, அது ஒன்று இருக்குது. அண்ட் 10வது படித்ததுலேருந்து எல்லாருமே என்ன பண்ணலாம், அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? டாபிக் என்ன? பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். மெயின் நேம் அது. எஸ், ஏன் இதை பேசுகிறாங்க? இந்த வருஷம் எலெக்ஷனில் வந்து மோடி எதிர்பார்த்த 300 சீட்டு கிடைக்கல உங்களுக்கு. என்ன ரீசன்னா, காங்கிரஸ் வச்ச பெரிய ஒரு தாக்குதல் என்னது, லாஸ்ட் 10 வருஷத்தில் இந்தியாவில் எம்ப்ளாய்மெண்ட்டே அதிகமாகலை. அதை மக்கள் நம்பிட்டாங்க. அப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நம்ம மேலே எப்படி இருக்காங்க, அதிருப்தியாக இருக்காங்க. அப்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பெரிய இஷ்யூ போல். அப்படி யார் கன்சிடர் பண்ணிட்டா? கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணிட்டாங்க. அப்போது எம்ப்ளாய்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய பிளான்ஸ் போட்டுருக்காங்க. அதில் இது ஒரு பிளான் தான். இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 2025 தெரியல, நான் ஃபஸ்ட்டு இயர் எழுதுறேன், தப்பாக மாற்றிக்கிறேன். 2029. ஓகேவா? அந்த இயரோட எண்டில் கரெக்டாக அட்லீஸ்ட் ஒரு 1 கோடி பேருக்கு இன்டர்ன்ஷிப்பு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். இதுதான் மெயின் அஜெண்டா. எஸ். ஸோ மார்ச் 2029 இந்தியாவில் இருக்கிற 1 கோடி யங்ஸ்டர்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப் என்னது, ஏதோ ஒரு கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் படித்து சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு ஸ்கில்லை கற்றுருப்பாங்க அப்படின்றது டார்கெட். ஓகேவா? இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கலாம் மிஸ்டர் மாரா. பைலட் மோடு அப்படின்னா ஒரு ஸ்கீம் இருக்குன்னா அந்த ஸ்கீமை கம்ப்ளீட்டாக என்ன பண்ண மாட்டாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு ஒரு 4 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 4 பாயிண்ட்டை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இது ஏதாவது டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணி அந்த ஸ்கீம் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் அவுட் ஆகுதா செக் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலாக சக்ஸஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் பண்ணுறாங்களே, அதுக்கு பேர் வந்து பைலட் கேம். அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த இயர் மட்டும் இந்த பிஎம் இன்டர்ன்ஷிப்பில் பைலட் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. மீனிங் புரிஞ்சா? அதாவது இந்த ஸ்கீம் ஃபுல்லாக என்ன ஆகலை, ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகலை. இப்போதைக்கு யார் வந்து ஃபஸ்ட் லெவலில் ஜாப் அப்ளை பண்ணியிருக்காங்களோ இன்டர்ன்ஷிப்புக்கு, இந்த இயர் எண்டுக்குள்ளே அந்த ஃபஸ்ட் பேட்ச் இருக்காங்களே, அந்த ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இன்டர்ன்ஷிப் வேலை கற்றுக்கிட்டு கவனிக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கம்பெனியில் அந்த ஆன்லைன் போர்ட்டில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் ஜாப் போவாங்களே இன்டர்ன்ஷிப், அது முடிச்சதுக்கப்புறம் எங்கே போவாங்க? அடுத்து மார்க்கெட்டுக்கு வருவாங்களா? என்ன மார்க்கெட்டுக்கு? வேலை வாங்க வருவாங்களா? உண்மையாகவே இங்கே ஒர்க் பண்ணி ஸ்கில் கிடைச்சவங்கள வேலை கிடைக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அப்படி கிடைக்கலன்னா என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணதுக்கப்புறம் தான் என்ன உருவாகும், ஆல் இண்டியா லேண்ட் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் புரிஞ்சா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் ரெடி ஆகிட்டாங்க. எத்தனை பேர்? 1.5 லட்சம் பேர் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச இன்டர்ன்ஷிப் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜாப் கிடைக்குதா இல்லையா, இல்லை அதுக்கப்புறம் டேலண்ட் இல்லையா கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஸ்கீம் என்ன பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலான்னு பிளான் வச்சுக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் 2029 1 கோடி பேருக்கு என்னது இன்டர்ன்ஷிப் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கிடும். இன்னும் நிறைய பாயிண்ட் நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். அதில் முக்கிய பாயிண்ட் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸுக்கும் அவங்க நியர்பையிலேயே அந்த இன்டர்ன்ஷிப்கான கம்பெனி ரெடி பண்ணி தரது தான் எய்ம். கரெக்டாக? பட் அது வாய்ப்பு இருக்குமா? முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் அப்படி கிடைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஸ்டேட்லேயே உங்களுக்கான இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதாவது உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறது. இல்லை நெகட்டிவ் இருக்குது தானே மிஸ்டர் ஏ? இல்லை நெகட்டிவ் இருக்குதுண்ணே, இதை கவனிச்சா? இல்லை நெகட்டிவ் ஃபஸ்ட் இது சொல்லுப்பா. இது ஞாபகம் இருக்காப்பா சொன்னது? இதை கவனிச்சா? ஃபஸ்ட்டு சொல்லவா? கவனிச்சிருப்பா. ஃப்ளோ போயிடுச்சுன்னா இப்போ மறுபடியும் வேஸ்ட் தானே, அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த ட்ரைனிங் போகிறாங்களே, அது அவங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே இல்லை ஸ்டேட்டுக்குள்ளே கிடைக்கிறது தான் பிளான். ஓகே, இது ஓரளவுக்கு பாசிட்டிவ் தானே?
ஏன்னா மற்ற ஊருக்கு போக தேவையில்ல. பட் இதில் ஒரு நெகட்டிவ் இருக்குது, கண்டுபிடிக்க முடியுதா? ட்ரை பண்ணு. கம்பெனி இருக்காது தானே. இப்போ பீகாரில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு அப்படி தான் இருக்கும், வாய்ப்பு கிடையாது. மற்ற ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி ரூல்ஸ் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் அது. அடுத்த நெகட்டிவ் எக்ஸ்பெக்டேட்டிவா இருக்கு சார். கம்பெனி வந்து அவனுக்கு பே பண்ணவே மாட்டாங்க, ஆனா ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அவன்கிட்ட இருந்து ஒர்க் இது அடுத்த லெவல் ரைட். இதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருக்கு. இந்த ரீஜன் லெவலில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், அப்போ அடுத்து ஜென்ரல் போகலாம். ஓகேவா? இதில் வேறு நெகட்டிவ் இருக்கா? அதெல்லாம் வச்சுக்கலாம். உங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்கும், 4 இண்டஸ்ட்ரி தான் இருக்கும். இப்போ அந்த ஸ்கில் மட்டும் தான் கிடைக்கும், அது ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் பார்த்தினா உங்கள் ஊருக்குள்ளே கிடைக்கும், நெகட்டிவ் பார்த்தினா எல்லா டிகிரிக்குமே கிடைக்குமா டவுட் தான். இது ஒரு நெகட்டிவ். ரெண்டாவது, யாரெல்லாம் இன்டர்ன்ஷிப் போகிறாங்களோ எல்லாருமே கண்டிப்பாக முடிப்பான அவசியம் கிடையாதுன்னு. சில பேர் என்ன ஆகுவாங்க, பாதிலே ட்ராப் அவுட் ஆகிடுவாங்க. அப்போ ட்ராப் அவுட் ஆனாங்கன்னா அவங்கள எப்படி சரி பண்ணுறது? அது ஒன்று. ரீஜனல் பேஸ் ப்ராப்ளம் இருக்குல்ல, இது சரி பண்ணுறது, இதெல்லாம் இஷ்யூஸ் இருக்குது, சரி பண்ண போகிறாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இதை கொடுத்துட்டு, எதை கொடுத்துட்டு ஆமாம் கொடுக்குறாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதானே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னது. அதை பண்ணி தானே இது வேறையா? ஓகே, ஒருவேளை வந்து ஓகே எல்லா ஸ்டேட்டுக்குமே காசு தரது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இது ஸ்டேட்டு ப்ராஜெக்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ அகைன் இந்த டாபிக்லேருந்து ரெண்டு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்கீம் பேர் சொல்லுங்க. இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். எஸ்பா, அது கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மினிஸ்ட்ரி கேட்பாங்களா? ரெண்டாவது, இதுக்கு ஃபண்டு யார் தரா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இது ஒன்று. அப்புறம் மினிஸ்ட்ரி சொல்லுங்க, மினிஸ்ட்ரி பார்த்து சொல்லுங்க. கார்பரேட்டாக பண்ணுதா? ஓகே, கன்ஃபார்மா? எஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் கேட்டேன். ஃபண்டு வந்து சென்ட்ரல் ஃபண்டு தான். ஓகேவா? அண்ட் ஆல்சோ 4,500 சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ளஸ் 500 யார் தரா? இந்த 500 rupees given பை கம்பெனி. ஓகேவா? இவனுக்கு எவ்வளோ காசு கிடைக்குது? இந்த கம்பெனிக்கு இது இருக்குல்ல, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ஒவ்வொரு கம்பெனியும் இந்த லாபத்தில் ஒரு சென்டர் என்ன பண்ணும், என்வரான்மெண்ட் செலவு பண்ணுமா, அதில் இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து பண்ணுறாங்க. ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் மக்களே, டோட்டல் 500 ரூபாய் கிடையாது. ஒரு ஆளுக்கு 500 ரூபாய்னா 1 கோடினா எக்ஸாம் சொல்கிறேன். அதான் கடைசி வரைக்கும் இந்த கம்பெனிகளில் போக மாட்டேன் போல. நீ வெளியில் நின்றுட்டு சாப்பாடு கிடைக்கவே கிடைக்காது, இந்த கம்பெனியில் சாப்பாடு கிடைக்காது, அப்போ கிளம்பிடுவோம். இப்போ என்ன திட்டுறாங்க மிஸ்டர்? ஓகே, ஒன்று திட்டுற இல்லை சாப்பாடு கேட்குறேன். ஓகே, சேலஞ்சஸ் வி ஹேவ் டு மானிட்டர் தி ட்ராப் அவுட்டா. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ரீஜனல் இம்பேலன்ஸ். நீங்கள் சொன்னது ரீஜனல் இம்பேலன்ஸ். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து, மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனி எப்படி இருக்கும், மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கும். பட் நிறைய யங்ஸ்டர்ஸ் படிச்சிருந்தது கம்ப்யூட்டர் படிச்சிருக்கலாம், சயின்ஸ் படிச்சிருக்கலாம். ஸோ டிஜிட்டல் ஸ்கில்ஸ்லாம் இருக்குமான்னு டவுட். அப்போ டிஜிட்டல் கம்பெனிஸ் எல்லாருமே ஆன்லைன் போர்ட்டலில் கொண்டு வரும். அதனால அது முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? மூணாவது சொன்னேன் கிரீவியன்ஸ் தான். சாப்பாடு கிடைக்கலன்னா அதுக்கு யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது? எழுதிக்கோ, அப்புறம் என்ன, நீ எதிர்த்து தானே. ஸோ இந்த பைலட் ப்ராஜெக்ட்டில் என்ன பண்ணணும், டிஜிட்டல் ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணணும், டிஜிட்டல் காம்படென்சியும் இம்ப்ரூவ் பண்ணணும். என்ன காரணம், இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு ஜாப் மார்க்கெட் போகும்போது எல்லாரும் கேட்குறது டிஜிட்டல் ஸ்கில்ஸ். இப்போ அந்த ஸ்கில்லையும் இன்டர்ன்ஷிப்லேயே ஆட் பண்ணணும் மோஸ்ட்லி. அடுத்து முக்கியமானது, இன்டர்ன்ஷிப் முடிச்சவங்க எல்லாருக்குமே லாங் டேர்மில் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதான்றது இன்னும் நமக்கு தெரியல. இதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகேவா? லாங் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி நம்ம முடிவாகலை, இந்த தெரிஞ்சிடும். இதுப்பா எந்த வேலைப்பா? இன்டர்ன்ஷிப் டெம்பரரி தானேப்பா. அதுக்கப்புறம் வேலை நீங்கள் தர மாட்டாங்க, சம்பளம் கிடைக்க கூடாது. அதுக்கப்புறம் நீ அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஜாப் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணால் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தான் டவுட்டு. அதான் சொல்கிறாங்க. ஸோ லாங் டேர்ம் ஜாப் இது உத்தரவாதம் கிடைக்குமா கிடைக்காதுன்றது தான் கவர்மெண்ட் டவுட்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தான் மாற்ற போகிறாங்க. சரி, இப்போ பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எக்ஸாம் முக்கியம் கிடையாது, பட் சோஷியல் இஷ்யூவில் ஒரு இஷ்யூ. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மிஸ்டர் ஏ எழுதலாம் வேணாம், ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான். இந்த மனுஷனுக்கு 2 லைஃப் இருக்கு. ஒரு சைடில் இவர் வந்து பெரிய சாமியார், இவர் சொல்கிறத மக்கள்லாம் கேட்பாங்க. ஓகேவா? பயங்கரமான இம்பாக்ட் இருக்கு. இவர் சொன்னால் மக்கள் பயங்கர கேட்பாங்க. இன்னொரு சைடு என்ன பண்ணுறாருன்னா, 2 ரேப் பண்ணியிருக்காரு, ஒரு ஜேர்னலிஸ்ட்டை மர்டர் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இந்த மர்டர் பண்ணாங்கல்ல ஜேர்னலிஸ்ட், அந்த ஜேர்னலிஸ்டோட பையன் என்ன பண்ணியிருக்கானா, ஒரு 10 வருஷம் போராடி இவர் மேலே எவிடன்ஸ்லாம் ரெடி பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு பனிஷ் பண்ணியாச்சு. இவர் இப்போ ஜெயிலில் இருக்கார். ஓகேவா? ஒரு சைடில் சாமியார், இன்னொரு சைடில் கிரிமினல். இந்த மாதிரி ஃபேஸ் வந்து நிறைய பேருக்கு இந்தியாவில் இருக்குது. அதில் ஒரு ஆள் இவர் ஒரு பேர் சொல்கிறேன், குர்மித். நீங்கள் இப்போ பேர் சொல்கிறது கரெக்டாக? ஒருத்தரை பற்றி ஃபேக் நியூஸ் சொல்லலாமா? நீங்கள் யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட், உங்ககிட்ட டேட்டா இருக்கா? எஸ், யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட் வேறு. நீங்கள் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் சொல்லி மாட்டிக்காதீங்க. குர்மித் ராம் ரஹீம் சுதர்ஷன். குர்மித் ராம் ரஹீம் சிங். ஒரு சிங்கு, பயங்கரமான ஒரு சாமியார், மக்கள் செல்வாக்குள்ளவர், கிரைம் பண்ணியிருக்கார். எங்கே இருக்கார் இவர்? நவ் இன் ஜெயில். இவருக்கு வந்து ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் இந்த முழுக்க சப்போர்ட். இந்த ஸ்டேட்டு ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான். எப்பெல்லாம் இந்த ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடக்குதோ அப்போல்லாம் இவரை பரவாயில்ல வெளியே விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு 20+ டைம்ஸ்
பரவாயில்ல. பட் எல்லா டைமுமே பேரலாக அந்த ஸ்டேட்டில் எலெக்ஷன் எப்போ நடக்குதோ அப்போல்லாம் என்ன பண்ணுறாரு, வெளியே வந்துடுறாரு. ஸோ இதான் இஷ்யூவே. ஓகேவா? ஒரு கிரிமினல் என்ன பண்ணுறாங்க, எலெக்ஷன் டைமில் அவர் வெளியே கொண்டு வந்து மக்கள்கிட்ட பேச வச்சு மக்களோட ஓட்ஸ் எல்லாத்தையுமே யார் வாங்கிக்கிறா, ஆளுங்கட்சி வாங்கிக்கிறது. பிஜேபி இது பண்ணுறாங்க, காங்கிரஸும் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் பவரில் இருக்கும்போது தனக்கு யாரெல்லாம் ஓட்டு கிடைக்குமோ அவங்கள பரோலில் ரிலீஸ் பண்ணி ஓட்டு வாங்குறது அப்படின்றது இது ஒரு டெமோக்ரஸி ப்ராசஸா அப்படி கொஸ்டின் எடுக்கலாம். ஓகேவா? எல்லாருமே தெரியும் என்ன கிடையாது, டெமோக்ரஸி வேல்யூ கிடையாது. அப்போ இந்த இஷ்யூவை யார் கேள்வி கேட்கணும்? 2 பேர் தான். ஒன்று அப்போசிஷன் பார்ட்டி, யார், காங்கிரஸ். 2வது எலெக்ஷனை கனெக்ட் பண்ணுற எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. பட் 2 பேருமே பெருசாக அந்த அளவுக்கு பெரிய அப்போசிஷன் பண்ணல. ஓகே, இதான் இஷ்யூ. ஸோ கவர்மெண்ட்டில் இருக்கிற பொலிட்டிக்கல் பவர் யூசிங் தி கிரிமினல் டு அச்சீவ் தி பவர். ஓகேவா? இதுதான் இஷ்யூவே. இதுதான் சென்டர் பேஜ் காட்டுங்களேன். சென்டர் பேஜில் கீழே ஒரு ஆர்டிகல் பாருங்க, ஹெட்டிங் படிங்களேன். இந்த மாதிரி வேறு எக்ஸாம் தெரியுமா உங்களுக்கு? இதே மாதிரி இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. எக்ஸாம் வராது, பட் ஏதாவது இடத்துல யூஸ் ஆகும். எஸ்எல்ஏ கோட் பண்ணுறதுக்கோ, எப்படி பவர் பாலிடிக்ஸ் இன்ஃப்ளூன்ஸ் ஆகுது, இந்தியாவில் டெமோக்ரஸி இருக்கான்னு கேட்டால் டெமோக்ரஸி இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் எழுதலாம். எப்படி எழுதலாம்? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து எதுனா முக்கியம், எத்திக்ஸ் முக்கியம் தானே. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அன்எத்திக்கல் வழியில் இது சொல்லலாம். ஹவு பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் யூசிங் த கிரிமினல்ஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் தேர் ஓட்டர்ஸ், அது யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் யார்? குர்மீத் ராம் ரஹீம் சிங், டேரா சச்சா சவுதா. அவர் ஒரு குரு தானே. அவரோட செக்ட் பேர், அதாவது அவர் ஃபார்ம் பண்ண செக்ட் சொல்லுவாங்க. செக்ட்னு அர்த்தம் அவர் ஆரம்பிச்ச இயக்கம், மத இயக்கம். அது பேர் வந்து டேரா சச்சா சவுடா. ஸோ படத்தில் காட்டுறது உண்மையா பொய்யா? மோஸ்ட் ஆஃப் தி அரசியல் படங்களில் அந்த அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு யாரை பயன்படுத்துவாங்க? கிரிமினல்ஸை பயன்படுத்துவாங்கல்ல, யாராவது போட்டு தள்ளுறதுக்கு. அதே மாதிரி கிரிமினல்ஸை பயன்படுத்துகிறாங்க. இவர் எப்படி பயன்படுத்துகிறாங்க? ஓட்டு வாங்குறது. ஸோ தேர் இஸ் an nexus between crime and politics. ஓகே, அந்த சாப்டர்ல முக்கியம். இந்த இஷ்யூ லாஸ்ட்டாக ஒரே பேரை நான் சொல்கிறேன். ஒரு சாமியாருக்கு இவ்வளோ மக்களை கேப்சர் பண்ணுறதுக்கான பவர் எப்படி வரும்? எதை யூஸ் பண்ணியிருப்பாங்க? சூப்பர்ஸ்டிஷியஸ், இர்ரேஷனல், மூட நம்பிக்கை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுறாங்க, கேப்சர் பண்ணுறாங்களா? அப்போ எந்த சாமியார்லாம் இந்த மூட நம்பிக்கை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களோ அவங்கள எதிர்த்து நிறைய ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, கொஸ்டின் கேட்குறாங்க. அவங்களையும் சாவடிச்சிடறாங்க. அதில் ஒரு ஆள் வந்து நரேந்தர் தாபோல்கர். இவர் முக்கியமான ஆள். இவர் ஜேர்னலிஸ்ட் கிடையாது. லைஃப் முழுக்கவே எங்கெங்கெல்லாம் இர்ரேஷனாலிட்டி இருக்கோ, சூப்பர்ஸ்டிஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ, அதை எதிர்த்து பேசின ஒரு முக்கிய ஆள் யாருன்னா தாபோல்கர். அப்போ இவரை மாதிரி சாமியார்கள் வேலை வாங்குறதுக்கு இந்த ஒரு ஆக்டிவிஸ்ட் முக்கியம். பட் இவர் என்ன பண்ணிட்டாங்க, இவரை கொலை பண்ணிட்டாங்க. இவரோட சன் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இன்னைக்கு ஆட்டுக்கு இருக்கார். அவர் பேர் வந்து ஹமீட் தாபோல்கர். ஓகே, இன்னொன்று கேஸ் போட்டார்ல அவங்க பையன், இது தனி. ஃபர்ஸ்ட் சொன்னது வேற. தீபக் சொன்னது புரிஞ்சா? ரேப் பண்ணியிருக்காரு ஒரு ஜேர்னலிஸ்ட் கைமல் சொன்னார்ல, ஜேர்னலிஸ்ட் கொலை பண்ணாருல, அவங்க பையன் தான் கேஸ் கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவனோட ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கேஸ் கொடுத்து பையன் என்ன பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. இப்போ சொன்னது இன்னைக்கு ஆர்டிகல் எழுதின ஒரு ரைட்டர். அவங்க அப்பா பேர் தபோல்கர், நிறைய தபோல்கர். அவர் ஒரு ஆக்டிவிஸ்ட். மகாராஷ்டிராவில் பெரிய ஒரு ரேஷனாலிட்டிக்கு போராடினவர். அவருக்கு காலி பண்ணிட்டாங்க. அவங்க பையன் இப்போ எழுதியிருக்காரு. ஓகேவா? தாபோல்கர்ன்றது மோஸ்ட் ஃபேமஸ். விழுப்புரத்து கூட அவரோட இறப்புக்கு வந்து மீட்டிங்லாம் போட்டாங்க. லாஸ்ட் நியூஸ், உங்கள் கூகுள் மேப்பில் மால்டிவ்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். மால்டிவ்ஸ் இங்கே தான் இருக்கா. இந்த மால்டிவ்ஸ் மேப்பில் ஈக்குவேட்டர் லைன் பாஸ் ஆகுதா பாருங்க. பாஸ் ஆகுதா? எஸ். இந்தியாவுக்கு கீழே இருக்கா? மிஸ்டர் ஏ பார்த்துட்டீங்களா? ஈக்குவேட்டர் பாஸ் ஆகுதா? ஓகே. வாட் இஸ் தி ஸ்டோரி ஆஃப் மால்டிவ்ஸ்? எக்கனாமிக் ஸ்டோரி. இவன் என்ன பண்ணிட்டான், தன்னோட கண்ட்ரி டெவலப் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்ட கடன் வாங்கிட்டான். இந்தியா, சைனா, ஃபாரின் எல்லா கண்ட்ரீஸ்லையும் எவ்வளோ கடன் வாங்க முடியுமோ கடன் வாங்கி எல்லாத்தையும் செலவு பண்ணி முடிச்சுட்டு இப்போ கடைசி கட்டமா வட்டி கட்ட வேண்டிய இடத்துல நிற்கிறான். இப்போ என்ன பண்ணுவான்? ஒன்று தற்கொலை பண்ணிக்கணும் என்னப்பா, இல்லை அவன் காலில் விழணும். 2 தான் விஷயம் என்னப்பா. அந்த ஒரு பாயிண்ட் கண்டு அப்போ அதை பார்த்தா கண்டுபிடிச்சிட்டு. மால்டீவ்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு ரெவன்யூ தானே, நீ சொன்ன மாதிரி என்னது, டூரிசம் மட்டும்தான். அந்த டூரிசம் வச்ச காசை வச்சுக்கிட்டு இத்தனை பேர் காலில் விட முடியாது. ஓகேவா? ஸோ வட்டி கட்டி ஆகணும். பல பில்லியன் கணக்குக்கு காசு இருக்கு. சைனா காலில் விழுந்து ஒரு 5 வருஷம் வட்டி கட்டுறதை டிலே பண்ணிக்கிறேன். சரி, அக்செப்ட் பண்ணிடுச்சு. இப்போ அடுத்த என்ன பண்ணுறான் ஸ்ட்ராட்டஜிக்கலா, இந்தியாவுக்கு வந்துட்டான். இந்தியாவுக்கு மால்டீவ்ஸோட பிரசிடென்ட் வந்து ஒரு 4 நாள் டூர் இருக்கார். மோடி நாளைக்கு சந்திக்க போறாரு. சந்திச்சு என்ன பண்ணுவார், கண்டிப்பாக ப்ளீஸ் நீட் ரிலீஃப் பேக்கேஜ் கேட்பாங்க. மோடி தர மாட்டாரா? கண்டிப்பாக தருவார். ஏன்? சைனாக்காரன் காலை விழுந்தில்ல, ஏன் காலையும் விழுது? எஸ். ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா மால்டீவ்ஸ்க்கு இது வந்து பயங்கரமான ஒரு தற்கொலை தான். ஏன்னா மால்டீவ்ஸ் முழுக்கவே
மோடியை பிடிக்காது. ஓகேவா? மால்டீவ்ஸ் இந்த கண்ட்ரி முஸ்லீம் தானே இல்லையா? முஸ்லீம் நினைக்கிறேன் பாருங்க, முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரி. பார்த்துருங்க ஒருத்தர். அவங்களும் கோவா மாதிரி. முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரி தான் சார் அது. நீ ஒருத்தர் சொல்ற நம்பலாமாப்பா? டிக்டேட்டர்ஷிப் ஆயிடாதா? என்னென்னமோ பேசுற. உங்களுக்கே தெரியும்ல, எதுக்கு சும்மா கேட்குறீங்க? இல்லப்பா, டெமோக்ரஸி என்னப்பா? நமக்கே தெரிஞ்சா கூட அதை நீ வந்து இம்ப்ளிமெண்ட் கூடாதுப்பா. இதெல்லாம் எப்போ கத்துக்கிறது நீ? சாரி சார். அப்போ நீ வந்து டிக்டேட்டர் சொல்ற. நமக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை உடனே பண்ணக்கூடாது. மக்களுக்கு என்ன சொல்றாங்க, சில மக்கள் சும்மாவே உட்காந்து ரெசார்ட் பார்ப்பாங்க. ஆனால் என்ன பண்ணி ஆகணும், நாம கேட்கணும். இஸ்லாமிக் தானே. அப்போ மோடி பிடிக்குமா? எல்லா எலெக்ஷன்லையுமே மோடியை மட்டும் பண்ணாதீங்க, மோடியை உள்ள விடாதீங்கன்னா அவங்க எய்மே. ஓகேவா? இப்போ மால்டீவ்ஸ் வர வழியே இல்லை, என்ன பண்ணி ஆகணும்? காசு வாங்கணும். அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் மட்டும் மாற்றி விட்டுட்டு பிடிச்ச மாதிரி ஒரு மினிஸ்டரை போட்டு புதுசாக ஆளுந்துருக்காங்க. புதுவாள் என்ன பண்ணலாம், பேசினா தானே அனுப்பிவிட்டுருக்காங்க. எந்த ஊருக்கு? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தான். ஸோ மால்டீவ்ஸில் இருக்கிறது ஒரு டெப்ட் கிரைசிஸ். ஓகேவா? அந்த டெப்ட் கிரைசிஸ் உடனே சரி பண்ணலன்னா ஸ்ரீலங்காவில் என்ன ஆச்சோ அதே ஆகிடும். ஹியூஜ் டெப்ட் ப்ராப்ளம். ஓகே. ஸோ மால்டீவ்ஸ் வந்து என்னென்ன ஹெல்ப் கேட்குது இந்தியா கிட்ட? ஃபர்ஸ்ட் வந்து அந்த வட்டி கட்டுற டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸோ ரிலீஃப் பேக்கேஜ். ரெண்டாவது, என்கிட்ட காசு சுத்தமாக இல்லை, மக்களுக்கு சாப்பாடு பண்ணணும். ஓகேவா? அப்போது நம்ம 2 பேருக்கும் ட்ரேட் பண்ணும்போது நம்ம லோக்கல் கரன்சியில் பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். டாலர்ஸ் வேணாம், ஏன்னா என்கிட்ட கிடையாது, டாலர்ஸ் கிடையாது. ஸோ கரன்சி ஸ்வாப் பண்ணிக்கலாம். என் கரன்சியை கொடுத்தா என்ன பண்ணுறேன், உங்களோட பொருள் வாங்கிக்கிறேன், வாங்கிக்கோ. உங்கள் கரன்சியை கொடுத்து வாங்கிக்கோ. இந்த பையன் புரிஞ்சா காவியா? இதில் அட்வான்டேஜ் என்ன? ஓகே, ஃபஸ்ட்டு சொல்லட்டுமா? ரேட்டிங் சொல்லுங்கள் காவியா. என்னப்பா, டெப்ட் கிரைசிஸ் வந்து பெரிய டாபிக். இப்போ போன டாபிக் வந்து இந்தியா கிட்ட மால்டீவ்ஸ் எதிர்பார்க்கறது என்ன? ஃபர்ஸ்ட் வந்து நான் வாங்கின கடன் வட்டி கட்டணும்ல, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், அதுக்கு ஒரு 5 years டிலேவாக கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஒரு கண்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா என்ன தேவை? டாலர்ஸ் தேவை. டாலர்ஸ் இருந்தால் தான் அந்த டாலர்ஸ் கொடுத்து பண்ண முடியும், நமக்கு தேவையான பொருளை வாங்க முடியும். மால்டீவ்ஸ் ஆல்ரெடி எப்படி இருக்குது? டெப்டில் இருக்குது. அப்போ டாலர்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ இந்தியா கிட்ட சொல்லி நான் 2 பேரும் ட்ரேட் பண்ணலாம், பட் ட்ரேடுக்கு டாலர்ஸ் யூஸ் பண்ண வேணாம், என்கிட்ட டாலர்ஸ் கிடையாது, நான் மால்டீவ்ஸ் கரன்சி கொடுத்து உன் பொருள் வாங்கிக்கிறேன், நீ உன் காசை கொடுத்து என் பொருள் வாங்கி சொல்லிட்டாங்க. இதுக்கு பேர் என்னது? கரன்சி ஸ்வாப். கரன்சி ஸ்வாப். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்னேன். எஸ், டெப்ட் வெய்வர். கடனே தள்ளுபடி பண்ண முடியுமா? எத்தனை வருஷத்துக்கு? டெப்ட் வெய்வர், கரன்சி ஸ்வாப். இது எல்லாமே எதில் இருக்குது? பேப்பரில் இருக்குது. பக்கத்தில் பேப்பர் வச்சுக்கிட்டு நான் சொல்லும்போது அதை பார்த்து எழுதிக்கலாம். எட்டு பார்த்து பேப்பர் பார்த்தா வச்சு நாலேஜாக சொல்லுறேன். எட்ட பார்த்து சொல்லுப்பா. மால்டீவ்ஸ் பிரசிடென்ட் பேர் சொல்லு. பிரசிடென்ட் பேர் ஸ்பெல்லிங் MIZZU. மஹமட்டா? அதில் பேரில் இருக்குல்ல மஹமட்டியா? எஸ். எங்கே வந்திருக்காரு? இந்தியாவுக்கு 4 day விசிட். காவியாத்துக்கு என்ன மீனிங் சொல்லுங்கள். இது மீனிங் புரியுதா காவியா? மால்டீவ்ஸோட டெப்ட் டு GDP ரேஷியோ வந்து 110%. உடனே அர்த்தம் எத்தனை பர்சன்ட் அதிகமாக இருக்குது? எக்ஸ்ட்ரா 10%. ஜிடிபி மால்டீவ் சம்பாதிக்கிறது 100 ரூபானா நான் வட்டி கட்ட வேண்டியது 110 ரூபா. வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ அவ்வளோ அளவுக்கு மோசமாக போயிடுச்சு. இது வந்து ரோடு வச்சுக்கலாம், இல்லை ஆர்மின்னு வச்சுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிளேஸ், முக்கிய பிளேஸ். மேலே வந்து ஈகிளோட பாசிட்டிவ் என்ன? இவன் அட்டாக் பண்ணி இங்கே வராங்கன்னா உடனே தெரிஞ்சிடும். கரெக்டாக எவ்வளோ தூரம் வந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் ஈகிளா. ஸோ ஈகிள் மாதிரி ஒரு சிஸ்டத்தை இந்தியா என்ன பண்ணுது? ரெடி பண்ணிட்டு இருக்கு. என்ன காரணம்? ஆல்ரெடி ஒரு அட்டாக்ல நம்ம கிட்ட இந்த மாதிரி என்ன கிடையாது, ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம் கிடையாது. என்ன சிஸ்டம்? நார்மலாக ஒரு பிளைன் மேலே போகும்போது நமக்கு இதில் யார் வராங்களோ அவங்கள பார்க்குறதுக்கு இருக்குது. பட் இன்னும் அட்வான்ஸாக ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே பார்த்தா என்ன பண்ணலாம்? எல்லா ஃபோர்ஸஸையும் ரெடியாக வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ணலாம். அந்த சிஸ்டம் இந்தியாவில் கிடையாது. இப்போ வாங்க போகிறாங்க. அது பேர் நான் சொல்கிறேன், இயர்லி வார்னிங் சிஸ்டம் சொல்லலாமா? ஹமாஸ் அட்டாக் பண்ணாங்கல்ல, யாரை? இஸ்ரேலை. எப்படி அட்டாக் பண்ணாங்க? வான்வெடி தாக்குதல் தான். இதுக்கப்புறம் எல்லாமே மிசைல்ஸ் தான். ஸோ வானத்தில் தான் வரும். இப்போ வானத்தில் வந்துச்சுன்னா ஏர்லியராலே வருதுன்னு கண்டுபிடிச்சி ஒரு சிக்னல் யாருக்கு தரணும்? ஆர்மிக்கு தரணும். அதுக்கான ஒரு இயர்லி வார்னிங் சிஸ்டம் உருவாக்குற அட்வான்ஸ் மெத்தட். ஸோ இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸோட ஏர் பார்ன் இயர்லி வார்னிங் சிஸ்டம் இந்தியா ரெடி பண்ணிட்டு இருக்கு. இது ஹெட்டிங் இது, அதுக்கே சொல்கிறேன். இயர்லி வார்னிங் சிஸ்டம் அண்டு நான் சொல்ல நினைக்கிறேன் கண்ட்ரோல். ஏ ஃபார் ஏர்பார்ன், வான்வடியில் இயர்லி வார்னிங் சிஸ்டம் உருவாக்குற ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் ரெடி பண்ணணும். எப்படி ரெடி பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏர்கிராஃப்ட் வச்சுக்கலாம். வானத்தில் பார்க்குற ஏர்கிராஃப்ட், அது மேலே ஒரு டெலிஸ்கோப் மாட்டுருவாங்க, ரேடார் மாதிரி. ஓகேவா? இதை படி காவியா இதுக்கு என்ன மீனிங்? இப்போ சொன்னாங்கல்ல, அந்த ஏர்கிராஃப்டில் மேலே ஒன்று மாட்டி விட்டாங்கன்னா தூரத்தில் வர்றவங்க தெரிஞ்சிருமா? அப்போது எல்லாருக்குமே சீக்கிரம் என்ன பண்ணுவாங்க? சீக்கிரம் பார்த்துருவாங்களா? அப்போ இந்த ஒரே ஒரு விஷயத்தை அட்டாச் பண்ணுறதுனால எல்லா ஃபோர்ஸோட பவர் என்ன ஆக போகுது? மல்டிப்ளை ஆகிடும். லாஜிக் புரிஞ்சா? இந்த ஒரு இடத்துல ஒத்த அட்டாக் பண்ணுவான்ல,
வரப்போ தெரிஞ்சிச்சுன்னா சிங்கக்குளத்துக்கு அப்புறம் எல்லாரும் இங்கே வந்துருவாங்க. ஒட்டுமொத்த ஃபோர்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய அட்வான்ஸ் சிஸ்டம். ஸோ ஃபோர்ஸ் மல்டிப்ளேயர் இயர்லி வார்னிங் சிஸ்டம். அதுக்கு ஒரு காரணம் வேறு. சரி, அப்படியே அவனை ஏத்துறா. 2 பால்கோவா, பால்கன்ரா, பால்கோவா, பால்கன். இந்த வார்த்தை முக்கியம் இல்லை, இதை பார்த்தோம்ல. ஏர்பார்னில் இயர்லி வார்னிங் சிஸ்டத்தை ஆட் பண்ணுற டெக்னாலஜி. இந்த ஏர்கிராஃப்ட் இருக்குல்ல, இந்த ஏர்கிராஃப்ட் பேர் எது? எம்பர். ஓகேவா? இது வந்து பிரேசிலோட டெக்னாலஜி ஏர்கிராஃப்ட். பிரேசிலோட ஏர்கிராஃப்ட் பேர் எம்பர். அந்த ஏர்கிராஃப்டில் இந்த டெக்னாலஜியை ஆட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி இஸ்ரேலோட ஏர்கிராஃப்டில் இந்த ஏடபிள்யூவை ஆட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று நேத்ரா, இன்னொன்று ஃபால்கான். ஓவர். டுடே ஸ்டோரி ஓவர். கிளம்பலாம்.